வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அட்டகாசமான இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி முருங்கைக்காய் தேங்காய் பால் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் அதை 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள்தூள். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதாக 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் முருங்கைக்காய் மட்டுமே சேர்க்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா 1/4 கப் அளவுக்கு சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. கரெக்டான அளவில் இருக்குது. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான முருங்கைக்காய் தேங்காய் பால் குருமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.